யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காகவே தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒருத்தரை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க இவரை பார்க்கலாம். அப்படி என்ன சம்பவம் செஞ்சாரு அப்படி சொல்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பண்ணிட்டு பாருங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்ட இவரோட பேர் தான் டேவ். இவர் 2006ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவும் போடுறாரு. அந்த வீடியோல நம்மள மாதிரி உட்காந்து பேசவோ அல்லது வேற ஏதாவது விஷயத்த பண்ணவோ செஞ்சாரனா இல்ல, ரொம்ப வித்தியாசமா மூஞ்சில எது கேஸ் மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு கையில சிகரெட்டை வச்சுட்டு ரொம்ப தனாவட்டா ரொம்ப தில்லா உட்கார்ந்து இருந்தாரு. ஆரம்பத்துல பெருசா இவர் யாரு கண்டுக்கலாம். நான் போக போக இவரோட கண்டென்ட் கவனிச்ச நிறைய பேர் என்னதானா பண்றாரு அப்படின்னு குழம்பி போக செஞ்சாங்க. ஏன்னா இவரோட வீடியோல எது இருக்குதோ இல்லையே சிகரெட் இல்லாம ஒரு வீடியோ போட்டதே இல்ல. நிறைய பேர் வீடியோ எடுக்கும்போது சிகரெட் அடிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தெரிஞ்சிச்சு இவர் சிகரெட் அடிக்கிறதுக்காக தான் வீடியோ போடுறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு வீடியோ முழுக்க சிகரெட் அடிக்கிறது மட்டுமே கண்டென்ட்டா போட்டிருக்காரு. சிகரெட்னா சாதாரண சிகரெட் இல்ல, எக்கச்சக்கமான பிராண்ட், அதே போல எக்கச்சக்கமான ஸ்டைல் அடிக்கவும் செய்யறாரு. வாயில சிகரெட்டை வச்சு புகை வர்றது மட்டும் இல்லாம மூக்கு ஓட்டையில சிகரெட்டை வச்சுலாம் அடிச்சிருக்காரு. இவர் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறனால அந்த காலத்திலேயே இவர் கொஞ்சம் ஃபேமஸாவும் இருந்திருக்காரு. ஏன் இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சிகரெட் பிடிக்க ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சிகரெட் அடிச்சா புற்றுநோய் வரும் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது, ப்ரூவ் பண்ணதான் நான் அதை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. யானைக்கு அடிசா இருக்குன்னு சொல்ற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நாள் காணாமலே போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து வீடியோ முன்னாடி உட்காந்து மக்களே எனக்கு கேன்சர் வந்துருச்சு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி புலம்போ செஞ்சாரு. ஆரம்பத்தில் எப்படி தில்லாவும் தனாவட்டாவும் பேசினாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மக்களே நீங்க யாரும் சிகரெட் அடிக்காதீங்க, அப்படியே அடிச்சீங்கன்னா என்னை மாதிரி தான் உங்களுக்கு நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணவும் செஞ்சாரு. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் 2011ல இவர் லாஸ்டா போட்ட வீடியோ. இதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே அவர் சைடுல இருந்து வரல. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்டர்நெட்ல தேடும் போது தெரிஞ்சு போச்சு இவர் கேன்சர் வந்தனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இவரோட வீடியோ யூடியூப்ல இன்னும் இருக்கு. லெதர் ஸ்மோக் மீ அப்படி சர்ச் பண்ணுங்க, இவரோட சேனலை நீங்க பார்க்கலாம். சோசியல் மீடியால கெத்து காட்டுறதா நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.